Hi friends, welcome to Anna Administrative Staff College. AIM TN யூடியூப் சேனல் வழியா IBPS PO கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்ம ஆப்டிடியூட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிக்சர் அண்ட் அலிகேஷனுங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது கான்செப்ட் பேஸ்லையும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதோட மிக்சர் அண்ட் அலிகேஷனுங்கிற கான்செப்ட் தனியாக இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எல்லா எக்ஸாமினேஷன்ஸ் எல்லா கைண்ட் ஆஃப் டாப்பிக்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் மீன் சிம்பிள் காம்பவுண்டு, ரேஷியோ, ஆவரேஜ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஒரிஜினல் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்சர்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே ஆடப்பு, வெளில எடுக்கிறது, ஃபைனல் மிக்சர்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் தான் கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? இதை நம்ம அதிகமாக லேர்ன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் தெரியணும்னா நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ரேஷியோ பிரிக்க தெரியணும். அண்டு பெர்சன்டேஜில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ரெண்டும் நமக்கு ஓரளவு தெரிஞ்சு அப்படின்னா டாபிக் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் நம்மளால். கிளியரா? ஸோ ப்ரிலிமினரி லெவலில் கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்மளால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த 1 மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மிக்சர் அலிகேஷன்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னா ரேஷியோஸ் கொஞ்சம் நீங்கள் கிளியராக இருக்கணும். ரேஷியோஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். முன்னாடியே சொன்னது தான். அண்ட் பெர்சன்டேஜ் கொஞ்சம் கிளியராக இருந்தீங்கன்னா போதும். ஆல்ரெடி நம்ம அந்த டாபிக்லாம் முடிச்சிருக்கோம். அதோட பேசிக்ஸ் நீங்கள் வந்து ரீகால் பண்ணிருந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்குள்ளே போயிடறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சம் குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் காஸ்டிங் ₹30 per kg is mixed with some quantity of rice costing ₹35 per kg. If final mixture costs ₹32 per kg, then find the ratio of quantity in which they are mixed ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி மிக்சர் அலிகேஷன் ரூல் கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கும்போது கூட நிறைய பேர் டவுட்டில் கேட்டிருந்தாங்க. இது எப்படி வந்து இந்த ரூல் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியலை சார் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளியராக சொல்லணும்னா ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கு சேர்த்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். கிளியருங்களா? ஸோ ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் ஏ இருக்குது, ஸோ கிளாஸ் பி இருக்குது. ஸோ 2 பேத்துக்கும் வந்து சேர்ந்து காமனாக 2 கிளாஸ் சேர்த்து ஒரு ரேஷியோவோ இல்லை ஒரு வேல்யூவோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அது மாதிரி எங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏயோட வெயிட் வந்து 40, கிளாஸ் பியோட வெயிட் வந்து 30, 2 கிளாஸும் சேர்த்து 35 அப்படின்னா கிளாஸ் ஏல எத்தனை பேர் இருக்கா, இல்லை கிளாஸ் பியில் எத்தனை பேர் இருக்கா, இல்லை கிளாஸ் ஏபி ரேஷியோ என்ன அப்படின்னு கொஸ்டின்லாம் கேட்கலாம் நம்ம கிட்ட. முதல்ல ரேஷியோ எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா எப்பொழுதுமே இந்த காமனாக ஒரு வேல்யூ தர்றாங்க இல்லையா, ஏபி சேர்ந்து அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா அவன் கொடுத்த வேல்யூட ஒரு வேல்யூவை விட அதிகமாகவும் இன்னொரு விட கம்மியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் 35 பார்த்தீங்கன்னா 30க்கும் 40க்கும் மிட்ல இருக்கும், மிட் பட்வீனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் இதை வச்சே ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 35லேருந்து 30 போச்சுன்னா 5, ஸோ 40லேருந்து 35 போச்சுன்னா 5. ஓகேங்களா? அப்போ ரேஷியோ 1:1. ரேஷியோ கேட்டால் அப்படியே விட்டுறலாம். இல்லை அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லைனில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஸோ மொத்தமாக டோட்டல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 பேர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இங்கே 50 இங்கே 50ன்னு பிரிச்சுக்கலாம். இதுதான் மிக்ஸ்ட் அலிகேஷன்ஸோட ரூலு. ஸோ 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது தனித்தனியாக ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, 2 வேல்யூஸ் இருக்கும் தனித்தனியாக. மிடில் இருக்க ஒரு காமன் வேல்யூஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வேல்யூஸ் அந்த ரேஷியோட எப்படி இருக்குன்னா அந்த காமன் வேல்யூ கொடுத்த 2 வேல்யூவில் ஒரு வேல்யூட அதிகமாகவும் ஒரு வேல்யூட கம்மியாகவும் இருக்கும். அப்படி மாதிரி இடங்கள் நீங்கள் இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் சொல்கிறது கூட சில கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கரெக்டாக கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணால் பேப்பரை பார்த்த உடனே கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே ஈஸியாக உங்களால் இப்படியும் போடலாம்ப்பா அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். அது ப்ராக்டிஸில் மட்டும்தான் வரும். கிளியரா? இப்போ இந்த கொஸ்டினில் வந்து ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ரைஸை வந்து 30 per kgல மிக்ஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று 35 kg. ஃபைனல் மிக்சர் வந்து ₹32. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபைனலுங்கிறது தான் காமன் ரேஷியோ, காமன் வேல்யூ. 30ங்கிறது ஒரு செட்டு, இன்னும் 35ங்கிறது இன்னொரு செட்டு. இப்போ பாருங்களேன், 30 கம்பேர் பண்ணும்போது இது பெரிய நம்பர், இதை கம்பேர் பண்ணும்போது இது பெரிய நம்பர். இந்த மிடில் இருக்க வேல்யூ ஏதாவது ஒன்றை விட அதிகமாக ஒன்றை விட கம்மியாகவும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும், 35 போச்சுன்னா 3, 31 30 போச்சுன்னா 2. அப்போ ரேஷியோ 3:2. அவ்வளோதான். ரேஷியோ 3:2. ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கிளியரா? Next, question number 2. 2 varieties of wheat mixed in the ratio 4:5. The price of first variety of wheat ₹35 per kg and that of second type வந்து 40 per kg. Find the price of 36 kg of the mixture. மொத்தமாக 36 கிலோ இருக்குன்றீங்க. 36 இந்த 9 பிரித்தேன் அப்படின்னா 36/9 அப்படின்னா ஒரு பார்ட் 4. அப்புறம் 4 பார்ட் 16, 5 பார்ட் 20. ஓகேங்களா? அதுதான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 2 வெரைட்டியை மொத்தமாக 36 கேஜி நான் பிரிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வெரைட்டி வந்து 16 கேஜி. 16 கேஜி 1 கேஜி ₹35 ப்ளஸ். அடுத்த வெரைட்டி வந்து 20 கேஜி இருக்குது, அதோட ப்ரைஸ் ₹40. அப்போ இது 800.
ஓகேங்களா? இங்க என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 16 5 80க்கு 0 மிச்சம் 8 16 3 48 56. இப்ப என்ன கிடைக்கும்னா ரூ. 1360. மொத்த பிரைஸ் 1360. ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல குடுத்த ரேஷியோ வச்சு இந்த ஓவரால் வேல்யூலேருந்து இங்க ரேஷியோ எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் இங்க 16 கிலோ ரூ. 35, 20 கிலோ ரூ. 40. அப்படி வச்சு நீங்க போட்டீங்கன்னா வேகமா வேலை முடிஞ்சிரும். கிளியரா? ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் இது நமக்கு. நெக்ஸ்ட். ஸோ ஒரிஜினல் மிக்சர் அலிகேஷன்ஸ்குள்ள நீங்க உள்ள போறீங்க. ஓகேங்களா? வெசல் கன்டைன்ஸ் 200 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க், மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் அண்ட் கன்டைன்ஸ் 60% ஆஃப் த மில்க். இதுதான் முக்கியமான லைன். மொத்தமா 200 லிட்டர்ஸ் இருக்குங்க. அதுல 60% மில்க். அப்ப 60% எவ்வளவு வரும்? 6 12. அப்ப 120 தான் மில்க். அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? மிச்சம் இருக்க 80 தான் என்னவா இருக்கும்? வாட்டரா இருக்கும். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரிக்க வேண்டிய வேலை. மொத்தமா 200 லிட்டர் இருக்கு. அதுல வந்து 60% வந்து மில்க். அப்ப 40% வந்து தண்ணி. 60%னா 60 இன்டு 20 2ன்னு போட்டீங்கன்னா 120. 40 இன்டு 2 போட்டீங்கன்னா 80. ஓகேங்களா? அடுத்து இஃப் x லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆடட் டு மிக்சர். கிளியரா நீங்க அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த மிக்சர்ஸ்ல எத ஆட் பண்றாங்க? வாட்டர மட்டும் ஆட் பண்றாங்களா? இல்ல வாட்டர் மில்க்கும் ஆட் பண்றாங்களா? இல்ல மில்க் மட்டும் ஆட் பண்றாங்களான்னு தெளிவா நீங்க படிக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க? x லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட் mixture such that the ratio of the milk to water in the final mixture becomes 4:5. இது என்ன பண்ணலாம்? இது மில்க், இது அப்படியே இருக்கட்டும். இத பார்த்தீங்க அப்படின்னா 80 தண்ணியில தான் நான் கொஞ்சம் சேர்க்கிறேன் x. தண்ணியை மட்டும் தான் சேர்க்கிறேன். ஸோ தண்ணிக்கு மட்டும் ப்ளஸ் எக்ஸ் கொடுத்துருக்கேன். ரேஷியோ 4/5 மாறுது அப்படின்னு சால்வ் பண்ணால் வேலை முடிஞ்சிருச்சு. இது ஒரு நாள் 4, இது 30. ஸோ 3 × 5னா 105. சாரி 5 150 ப்ளஸ் 80 ப்ளஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 70 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 70 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். 70 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம வேற மாதிரி விட போடலாம். எப்படின்னா மிக்சர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்க்குக்கும் வாட்டருக்குள்ள ரேஷியோ 60-40. 60% மில்க்னா 40% வாட்டர். இதை 3:2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இன்னொரு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:5. 4:5. பட் இது மில்க், இது வாட்டர். நான் தண்ணியை மட்டும் தான் சேர்க்கிறேன், மில்க் எதுவுமே சேர்க்கல. அப்போ மில்கை நான் என்ன பண்ணணும்னா ஈக்குவலாக கொண்டு வரணும். ஈக்குவல் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, ஈக்குவலாக கொண்டு வரணும். அப்படின்னா இதை நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைச்சிரும். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைச்சிரும். என்ன கிடைக்குன்னு பாருங்க. 3 4 12, 2 4 8, 4 3 12, 5 3 15. மில்க் வாட்டர் ரேஷியோ நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? தண்ணியை மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்றேன், மில்கை சேஞ்ச் பண்ணவே இல்லை. அப்போ மில்கை நான் ஒன்றா கொண்டு வந்துடணும். மில்க் 12 பார்ட்டு ஈக்குவலாக இருக்கு. அப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பு, ஓகேங்களா? இது மொத்தமாக சேர்ந்ததான் மிக்சர் 20 பார்ட்டு. இந்த 20 பார்ட்டு தான் அவங்க கொடுத்துருக்கிற 200 லிட்டரு. அப்போ இந்த கேப் என்ன? 7 பார்ட்டு. அந்த 7 பார்ட் எவ்வளோ? ஏன்னா 7 பார்ட் தான் சேஞ்ச் ஆன அந்த வாட்டர். ஓகேங்களா? 20 பார்ட் ஏறணும்னா ஜஸ்ட் 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. 7 × 10 அப்படின்னா 70 லிட்டர். அவ்வளோதான். 7 × 10 70 லிட்டர்ஸ். அவ்வளோதான். இப்படியும் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட். A mixture of oil and water contains 40% water. If 6 liters of oil is taken out from the mixture, then the quantity of oil and water becomes same. Then find the initial quantity of the mixture னு கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन எப்படி பண்ணலாம்? செகண்ட் மெத்தட்ல பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஒரு மிக்சர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு மிக்சர்ஸ் இருக்கு. வாட்டர் அதாவது ஆயிலுக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ 60-40. கிளியர் தானே? ஏன்னா வாட்டர் 40னா ஆயில் 60 இருக்கணும். அப்போ 3:2. இன்னொரு ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தென் த குவான்டிட்டி ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டர் பிகம் சேம். ஓகேங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 1:1. ஓகேங்களா? 1:1. If 6 liters of oil is taken out from the mixture, then the quantity of oil and water becomes same. That means 1:1. இது whatever 2:2 whatever. ஓகேங்களா? இப்போ நான் இதுல இருந்து ஆயில மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதுல தான் சேஞ்சஸ் இருக்கு, தண்ணியில சேஞ்சஸ் இல்லை. அப்போ தண்ணியை நான் சேம் ஆக்கணும். அப்போ இதை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 2 கிடைச்சிரும். அப்போ 3:2. இங்கே என்ன வரும்? 2:2. அப்போ இது ஆயில், இது வாட்டர். இங்கே சேஞ்சஸ் இல்லை வாட்டரில், ஆயிலில் மட்டும் சேஞ்ச் இருக்கு. இந்த ஒரு பார்ட்டு தான் 6. இந்த ஒரு பார்ட்டு தான் 6. என்ன கேட்டிருக்கீங்க? இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு பார்ட் 6னா இங்கே மொத்தம் 5 இருக்கு. 3+2 5 இருக்கு. அப்போ 5னா ஒரு பார்ட்னா 5 பார்ட் 30. அப்போ 30 liters இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 30 liters இஸ் யுவர் ஆன்சர்ஸ். நீங்கள் இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணிக்கலாம்? எப்படின்னா 3x 2x
இங்கேருந்து மட்டும் 6 வெளில போகுது -6 ஈக்குவல் டு 1/1 இப்படி பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது நீங்கள் ப்ரொசீஜர் போடுறது, இது ஷார்ட்டாக போடுறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் போயிடலாமா. நெக்ஸ்ட் a vessel contains 180 liters mixture of milk and water. The ratio of the milk to water is 2:1. How much quantity of water should be added so that the percentage of milk in the vessel becomes 60% of the total mixture? எப்படி பண்ணலாங்க, ரெண்டு ரேஷியோங்க 2:1. அடுத்த ரேஷியோ என்ன, மில்க் வந்து 60%. அப்போ 60% இது 40%. அப்போ எப்படி சொல்லலாம், இதை 3 இது 2. அப்போ ரேஷியோ எப்படி இருக்கு, 2:1 ஒரு ரேஷியோ, 3:2 ஒரு ரேஷியோ ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹவு மச் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஷுட் பி ஆடட். இது ஆக்சுவலாக வந்து இது மில்க்கு, இது வாட்டர், இதைத்தான் நான் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. அப்போ மில்க் சேமாக இருக்கணும். மில்க் சேமாக இருக்கணும் அப்படின்னா இதை இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா இது 6 இது 3. இதை இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா இது 6 இது 4. இப்போ மில்க் சேமாக இருக்குது, வாட்டர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு ஓகேங்களா. இது எப்படி கொண்டு போகலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மொத்தம் 6 + 3 9. இந்த 9 பார்ட் தான் 180 லிட்டர் இனிஷியலாக கொடுத்துருக்கீங்க. அப்போது சேஞ்ச் ஆனது ஒரு பார்ட் எவ்வளோ, 20. அவ்வளோதான். ஸோ 20 liters இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 20 liters இஸ் யுவர் ஆன்சர்ஸ். எப்படி பண்ணணும்னா, வாட்டரை ஆட் பண்ணிங்கன்னா ஆயிலை சேம் ஆக்குங்க, ஆயிலை ஆட் பண்ணுறீங்கன்னா வாட்டரை சேம் ஆக்குங்க. எதுக்கு சேஞ்சஸ் இருக்கோ அதை விட மிச்சத்தை நீங்கள் சேம் ஆக்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இதை நீங்கள் ப்ரொசீஜர் வைஸாகவும் போகலாம். அதாவது இந்த மெத்தட் XY வச்சு நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை கொண்டு போகலாம், இந்த ஃபார்மேட்டில் வச்சு நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை கொண்டு போகலாம் ஓகேவா. நெக்ஸ்ட், a jar contains 8 liters of acid and 40 liters of water. If 36 liters of mixture is taken out and replaced with the water, then what is the ratio of the acid and the water in the final solution? இந்த கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, ஸோ ஆசிட்டும் வாட்டரும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80:40. இது எப்படி சொல்லலாம்னா, ஆசிட்க்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ 2:1 அதானே, 2:1, 2 பங்கு இருந்தால் ஒரு பங்கு இருக்கும் கிளியரா. இப்போ 36 liters ஆஃப் மிக்சரே எடுக்கிறேன். போன கொஸ்டினில் நான் ஆயில் எடுத்தேன்னு சொன்னேன், இல்லை வாட்டர் எடுத்தேன். இந்த கொஸ்டினில் மிக்சரே எடுக்கிறேன். மிக்சரை எப்படி எடுக்க முடியும்னா 2:1 ரேஷியோலாம் எடுக்க முடியும். அப்போ அந்த 36 எப்படி எடுக்க முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா 24:12 தான் எடுக்க முடியும். இதுதான் போன கொஸ்டின் இந்த கொஸ்டினில் வித்தியாசம். போன கொஸ்டின் தான் நீங்கள் வந்து நான் வெறும் வாட்டரை மட்டும் எடுத்தேன், ஆயிலை மட்டும் எடுத்தேன்னு சொல்லியிருப்பீங்க. இந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மிக்சரே எடுக்கும் பொழுது அந்த ரேஷியோவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். 2:1னா 36 நீங்கள் 3ஆக பேசினா ஒரு பகுதி 12. அப்போ 24 பார்ட் நீங்கள் ஆசிட்டும் 12 பார்ட் நீங்கள் வாட்டரும் எடுத்துருக்கணும் ஓகேங்களா. அண்ட் ரீப்ளேஸ்டு வித் வாட்டர். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 80 ஆசிட் இருக்கு, இங்கேருந்து 24 எடுக்கிறேன் ஓகேவா. அடுத்து 40 liters வாட்டர் இருக்கு, இதுலேருந்து 12 எடுத்துட்டு அண்ட் ரீப்ளேஸ்டு வித் வாட்டர்னு சொல்கிறாங்க. ரீப்ளேஸ்டு வித் வாட்டர்னா அந்த 30 இடத்துல 36 லிட்டரு அது ஃபுல்லாகவே நான் வாட்டராக ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ 36 லிட்டர் வந்து நான் வாட்டரை ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 80ல் 24 போச்சுன்னா மிச்சம் 56 இருக்கும் கரெக்டா. இப்போ 40 30 76, 76ல் உங்களுக்கு 12 போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும், 4 6 64 கிடைக்கும். இது எப்படி கொண்டு போகலாம், 7 8 86, 8 8 64. அப்போ 7/8, 7:8 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 7:8 இஸ் யுவர் ஆன்சர் ஓகேங்களா. போன கொஸ்டின்ஸ்க்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கணும். மொத்தமாக மிக்சர் எடுத்துகிட்டு வர்றேன், அப்போ நீங்கள் அந்த மிக்சரை அவங்க கொடுத்த ரேஷியோவில் தான் பிரித்து எடுத்துகிட்டு வரணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட், ரீப்ளேஸ்டு வித் வாட்டர்னா 36 லிட்டரும் தண்ணி கொண்டு போய் உள்ள ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சிடும் கிளியரா ஓகேவா. நெக்ஸ்ட், a jar contains 180 liters mixture of orange and apple juice in the ratio 5:4. What quantity of apple juice is added to the mixture to reverse the ratio of orange and apple juice? சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாம் ஓகே. ஃபர்ஸ்ட் ரேஷியோ 5:4, செகண்ட் ரேஷியோ 4:5. கிளியரா இல்லையா, 4:5. பட் இங்கே வாட் குவான்ட் ஆஃப் ஆப்பிள் ஜூஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆரஞ்சு ஜூஸ், செகண்ட் இருக்கிறது ஆப்பிள் ஜூஸ். அப்போ எனக்கு ஆப்பிள் ஜூஸ் சேஞ்ச் ஆகிருக்கணும், ஆரஞ்சு ஜூஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ரேஷியோவை இன்ட்டு 4, இந்த ரேஷியோவை இன்ட்டு 5. ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா அப்போ தான் உங்களை ஆரஞ்சு ஈக்குவல் ஆக்க முடியும். இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குன்னா, இது 20 இது 16, இங்கே என்ன கிடைக்கும், இது 20 இது 25. இப்போ ஆரஞ்சு ஈக்குவலாக இருக்குது, ஆப்பிள் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு கிளியருங்களா. இப்போ இனிஷியல் குவான்டிட்டி 180, இதுதான் இனிஷியல் குவான்டிட்டி. 30 + 16 36, 36 பார்ட்டு தான் 180. இப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, 9 பார்ட். 9 பார்ட் எவ்வளோ, 36 × 5 180, 9 × 5 45.
So 45 is your answers. Option இல்ல option E is your answers. 45 is your answers. அவ்வளவுதான் நண்பா. கிளியரா? ஓகே. உங்க எய்ம் என்ன அப்படின்னா ஆப்பிள் ஜூஸ் ஆடட் அப்படின்னா ஆரஞ்சு ஜூஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். அப்போ அதை நீங்கள் ஒரே வேல்யூவாக கொண்டு போகிறக்கான நீங்கள் இன்ட்டு 4 இன்ட்டு 5 எல்லாம் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் கான்ஸ்டன்ட் ஆயிருச்சு. அப்போ ஆப்பிள் மட்டும் டிஃபரன்ஸ் இருக்குது. இனிஷியல் குவான்டிட்டி கொடுத்து இனிஷியல் குவான்டிட்டி இது. அப்போ 20 + 36 20 + 36 36 தான் வந்து 180. அப்போ 9 எவ்வளோ கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வெசல் ஏ கண்டைன்ஸ் 20 liters ஆஃப் மில்க் அண்ட் எக்ஸ்ட்ரஸ் ஆஃப் வாட்டர். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ மொத்தமாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மில்க்கும் வாட்டரும் ரேஷியோவே 28 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இஃப் 24 liters ஆஃப் மிக்சர்ஸ் டேக்கன் அவுட் விச் இஸ் கண்டைன்ஸ் 8 liters ஆஃப் வாட்டர். 8 லிட்டர் வாட்டர்னா 16 லிட்டர் வந்து மில்க் இருக்கும். அப்போ தான் மொத்தமாக உங்களுக்கு 24ன்னு கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 2:1 ரேஷியோவில் வெளியே எடுக்கணும்னு அர்த்தம். கரெக்டு தானே? இப்போது இந்த கொஸ்டின் இப்போ 80:40 இருக்கு. ஓகேங்களா? இது நீங்கள் 36 2:1 ரேஷியோவில் வெளியே எடுத்து வர்றீங்க. 24 × 12. இந்த 2:1 எங்கேருந்து எடுத்துருந்தீங்க? இங்கேருந்து எடுத்தீங்க. 80:40. எத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இந்த வேல்யூ கொடுத்துட்டான், ஒரு வேல்யூ கட் பண்ணிட்டான், பட் இந்த ரேஷியோ தெளிவாக கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மொத்த ரேஷியோ 2:1. அப்போது 2:1னா இது நீங்கள் 28, இது 2 பார்ட்டு. அப்போ ஒரு பார்ட் என்ன வரும்? 14. இப்போ ஒரு பார்ட்டு 14 வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். எங்கே நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ மொத்தமாக 2:1 ரேஷியோவில் தான் நீங்கள் மிக்சரே வெளியே எடுக்கிறீங்க. ரைட்டா? மிக்சரை நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க 2:1 ரேஷியோவில் தான். ஏன்னா இது 24 லிட்டரு, இது 14 லிட்டரு, இது 8 லிட்டரு, 2:1 ரேஷியோலாம் வெளியே எடுக்கிறீங்க. அப்போது மொத்த உள்ளே இருக்கிற அமௌண்ட்டு 2:1 ரேஷியோவில் தான் இருக்கணும். அப்போ இங்கே மில்க் 28 இருக்குது அப்படின்னா என்ன மல்டிப்ளை பண்ணீங்க? 14 மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. அப்போ இங்கிட்டு 14 மல்டிப்ளை பண்ணி 14 தான் எக்ஸ்ட்ரா வேல்யூன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவ்வளோதான் விஷயம். இந்த 2:1 ரேஷியோக்காகத்தான் உங்களுக்கு இந்த லைன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 24 லிட்டரு அதில் 8 லிட்டரு தண்ணி, அப்போ 14 லிட்டரு மில்க். அப்போ 2:1 ரேஷியோ. அப்போ 2 பகுதி 28 லிட்டர் மில்க்னா ஒரு பகுதி தான் உங்களுக்கு தண்ணி, ஒரு பகுதி 14. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட். A mixture contains oil and water in the ratio for 5:3. ஓகேங்களா? If 120 liters of mixture is taken out and 25 liters of oil and 5 liters of water is added in the remaining mixture, then the ratio of the oil to water becomes 2:1. Find the initial quantity of the mixture. எப்படி பண்ணலாம்? So the mixture contains oil and water is the ratio 5:3. If 120 liters of mixture is taken out and 24 liters of oil and okay பண்ணலாம். நம்ம இதை 5x வச்சுக்கிறேன், இதில் 3x வச்சுக்கிறேன். as usual 120 liters நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் எப்படி எடுக்கணும்? 5:3 ரேஷியோவில் எடுக்கணும். போன கொஸ்டின்ஸ் மாதிரி தான். அப்படி எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 120/8. ஒரு பார்ட் 15. அப்போ 5 × 5னா 75, 3 × 5னா 45. ஓகேங்களா? அப்போது நீங்கள் ஆயில 75 லிட்டர் வெளியே எடுக்கணும் அண்டு வாட்டரில் 40 லிட்டர் வெளியே எடுக்கணும். அந்த ரேஷியோவில் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? 5:3 120 liters நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க, டேக்கன் அவுட். அண்ட் 25 liters ஆஃப் ஆயில் அண்ட் 5 liters ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட். அப்போ என்ன அர்த்தம்? 25 liters நீங்கள் ஆயில் ஆட் பண்ணுறீங்க, 5 liters வாட்டர் ஆட் பண்ணுறீங்க ரிமைனிங் மிக்சர்ஸில். இப்படி பண்ணுறது மூலிமா ஆயிலுக்கும் வாட்டருக்குள்ள ரேஷியோ 2/1 மாறுது. 2/1 மாறுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 5x 75 25னா 50, 3x - 40 2/1 கிராஸ் பண்ணிங்கன்னா 5x - 50 6x - 80. ஓகேங்களா? இப்போ என்ன கிடைக்கும்? x = 30. x = 30. Find the initial quantity of mixtures அப்படின்னா 5:3 மொத்தம் 8. கேட்டிங்களா? 5 + 3 8. 8 × 30னா 240. ஸோ 240 is our answers. ஆப்ஷன் C is your answer. ஆப்ஷன் C is your answer. சேம் கொஸ்டின் தான், லைட்டாக என்ன கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க கொஸ்டின்ஸை. யூஸ்வலாக வெளியே இருக்கிற விட்டுருவாங்க, மறுபடியும் ஆட் அப் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து பெருசாக டஃபஸ்ட்லாம் அது இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? In 2 vessels A and B there is mixture of milk and water. The ratio of milk and water in the vessel is 5:2 and 8:5 respectively. ஓகேங்களா? In what ratio these mixtures be mixed together so that the ratio of milk and water in the new mixture becomes 9:5. இது மாதிரி ஒரு 3 ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒன்று மில்க் ரேஷியோ இல்லை வாட்டர் ரேஷியோ இருக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்னா 5:2னா மொத்தம் 7 பார்ட் இருக்குன்னா அதில் 5 பார்ட் மில்க்குன்னு அர்த்தம். கரெக்டு தானே? மில்க்கை மட்டுமே வச்சு பேசுகிறேன் நான்.
அடுத்து 8:5 என்ன அர்த்தம்? மொத்தம் 13 பார்ட் இருக்குன்னா, அதுல 8 பார்ட் மில்க் இருக்குன்னு அர்த்தம். பட் ஃபைனல் குவான்டிட்டில என்ன இருக்கு அப்படின்னா, மொத்தம் 13 பார்ட் இருக்குன்னா, 9 பார்ட் வந்து உங்களுக்கு மில்க் இருக்கிறது அர்த்தம். இவ்வளவுதான். நீங்க மில்க் வச்சு எடுத்தாலும் ஓகே, வாட்டர் வச்சு எடுத்தாலும் ஓகே. பிரச்சனை இல்ல. அதே மிக்ஸ்ட் அண்ட் அலிகேஷன்ஸ் ரூல் தான். பட் இங்க வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஃபிராக்ஷன்ஸ்ல வரப்போகுது. அவ்வளவுதான். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் மைனஸ். ஸோ 1/9/13 8/13 இங்க ஒரு ரேஷியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க 9/13 5/7 என்ன வரும்? இங்க 1/13 இங்க 7 9 63 அப்ப 65 ரைட்டா? ஓகே. டிவைட் பை ரிசல்ட் என்ன வரும்? 13 7 91 ஓகேங்களா? இது 1 இது 7 ஓகே. ஸோ அப்போ ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 டிவைட் பை 2/7 7:2 ஓகே. 7:2 is your answers. 7:2 is your answers. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் மாற்றி போட்டக்கூடாது ஓகேங்களா? ஸோ 9/13 மைனஸ் 8/13 ஓகேங்களா? அடுத்து இங்கே உங்களுக்கு ஆக்சுவலாக வேல்யூஸ் நீங்கள் மாற்றி போட்டிருந்தா உங்களுக்கு மைனஸ் வந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து மைனஸ் பண்ண இல்லையா, அடுத்து நீங்கள் இங்கேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மைனஸ் வேல்யூஸ் வராது. நான் இது அதுவும் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். இந்த பாட்டை மட்டும் ஏன் மைனஸில் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம் மைனஸை. இங்கேருந்து மைனஸ் பண்ண இல்லையா, அடுத்து நீங்கள் இங்கேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 5/7 மைனஸ் 9/13 கிடச்சிருக்கும். ஸோ இப்போ 65 மைனஸ் 63/13 191 உங்களுக்கு கிடச்சிருக்கும். 13 7 அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிருக்கும் அடுத்து? ஸோ இது 1 இது 7ன்னு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ 1 is 2/7 ஸோ கிராஸ் பண்ணுங்க 7:2 is your answers. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது 7:2 2:7 மாற்றி பண்ணி ஆன்சர்ஸ் வராது. கிளியருங்களா? ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 7:2 is your answers. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ். கிளியருங்களா? Next, a vessel contains 9 liters of mango juice and remaining water which constitutes 10% of the mixture. என்ன பண்ணலாம்? A vessel contains 9 liters of mango. Okay, mango 9 liters and remaining water which constitutes 10% of the mixture. அப்போ 90% தான் மேங்கோ, அது 90 போட்டிருக்கேன். மிச்சம் இருக்கிற 10% தான் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர். அப்போ 90% 90 தான், 10% 10 தான் வரும் உங்களுக்கு. அப்போ 10% வந்து வாட்டர். இதில் இருக்கிற கீவேர்டு அவ்வளோதாங்க ஓகேங்களா? என்ன அர்த்தம்னா விச் கான்ஸ்டியூட் 10% மிக்சர், இது வாட்டர். அப்போ 90% ஜூஸாக தான் இருக்க முடியும். அந்த 90% தான் 90, அப்போ 10% 10 தானே, அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வரணும். 10 liters of mango juice and 3 liters of water is added to the mixture. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 10% நான் 10 liters of mango ஆட் பண்ணுறேன், 3 liters of water ஆட் பண்ணுறேன். Such that the ratio of mango juice to water is written mixture becomes 4/3. இங்கே 4/3 இருக்கு. How much water added to the mixtures கேட்டுக்கங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மிக்சர்ஸ் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவாங்க, இல்லை டபுளையுமே ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா? அது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே ஒன்றுக்கு வந்து ஃபுல் வேல்யூ கொடுத்தா உனக்கு வந்து பிங்கிற வேல்யூ எக்ஸ்னு வேல்யூ கொடுத்துருக்கான். என்ன பண்ணலாம்? இது 100 டிவைட் 10 + p ஈக்குவல் டு 4/3. இது 1, இது 25, 75 ஈக்குவல் டு 10 + p. இப்போ p ஈக்குவல் டு 65 லிட்டர்ஸுங்க. அவ்வளோதான். 65 லிட்டர்ஸ். நீங்கள் இவ்வளோ ஸ்டெப் கூட போட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த இடத்துலையே. எப்படின்னா 100 டிவைட் பை 10 + p ஈக்குவல் டு 4/3. 4 பாட்டு 1000, 100 3 பாட்டு 75, 75ல் 10 இருக்குது, இன்னும் 65 தேவை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ் ஓகேங்களா? நெக்ஸ்ட், so 3 containers A, B and C are having mixtures of milk and water in the ratio 1:5, 3:5, 5:7 respectively. If the capacities of the containers are in the ratio 5:4:5, then find the ratio of the milk to the water if the mixtures of all the 3 containers are mixed together. இப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி போடுறது ஓகேங்களா? இது மாதிரி கொஸ்டின் எப்படி போடலாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் முதல்ல ரேஷியோ ஃபைன் பண்ணிடுங்க. ஐ மீன் எல்சிஎம். இது 6, இது 8, இது 12, இது பார்த்தீங்க அப்படின்னா 10 14. இந்த மொத்த நம்பருக்கு எல்சிஎம் போல இருக்கணுங்க. என்ன வரும் அப்படின்னா, ஸோ கம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, நான் இப்படியே போடுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 6 2 12 14. ஸோ இது 2ல் அடிக்கலாம். ஸோ 3 4 6 7. அகைன் 3ல் அடிக்கலாம். ஸோ 1 4 2 7. அகைன் 2ல் அடிக்கலாம். ஸோ 1 2 1 1. ஸோ 7 7 14 28 28 56 56 × 3னா
கேட்ட மிச்சம் 1 168ங்களா 168. அப்போ எல்சிஎம் 168. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஸோ எல்சிஎம் 168ங்களா. அந்த 128 வைஸ் நான் வந்து இந்த கெப்பாசிட்டியை பிரிக்க போகிறேன், 3 கண்டெய்னர் கெப்பாசிட்டியா. அப்போ டிவைட் பை ஸோ 14 பிரித்தேன் அப்படின்னா, ஸோ ஒரு 14 16 2 14 28. அப்போ ஒரு பார்ட் 12. அப்போ மொதல் பார்ட்னா 60 இருக்கும், அடுத்த பார்ட் 48 இருக்கும், அடுத்த பார்ட் 60 இருக்கும். கரெக்டுங்களா. நான் எதுக்கு அதை பிரித்தேன்னா, அங்கே இருக்க எல்லா வேல்யூமே அடி வாங்காமல் எனக்கு ஒரு நம்பர் தேவைங்க. சொல்கிறது புரியுதுங்களா. அங்கே ஒரு 3 ரேஷியோ கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு ரேஷியோ கொடுத்துருக்கேன் இல்லையா. இந்த 4 ரேஷியோடையும் அடி வாங்காமல் எனக்கு ஒரு நம்பர் தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 128 எல்சிஎம். இந்த 128 தான் கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர்னு எடுத்துக்கிறேன், மொத்த கண்டெய்னர்ங்களா. இப்போ 178 டிவைட் பை இதெல்லாம் பிரிச்சேன்னா 14, ஒரு பார்ட் வந்து 12. அப்போ இந்த கண்டெய்னர் கெப்பாசிட்டி 60, இது 48, இது 60. இப்போ ஈஸியாக 1/1:5 ஈஸியாக பிரிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ இதை எப்படி பிரிக்கணும்னா 6 பார்ட்டாக பிரிக்கணுங்க. இதை நான் 6 பார்ட்டாக பிரிக்கணும். பிரிச்சேன்னா 1:6 பிரிக்கணும், 1:5 பிரிக்கணும். அப்போ ஒரு பார்ட் 10, இன்னொரு பார்ட் 50. கண்டெய்னர் ஏ ஓவர். கண்டெய்னர் பி பார்த்தீங்க அப்படின்னா 3 + 5 8 பார்ட்டாக பிரிக்கணுங்க. அப்போ ஒரு பார்ட் என்ன வரும் 6 கிடைக்கும். அப்போ 3 6 18 ரைட்டா. ஸோ ஒரு பார்ட் 3 8 24, 3 8 24, 3 8 24, ஸோ 5 8 40. கரெக்டாக பிரிச்சிருக்கேன். 48/8னா ஒரு பார்ட் 6. ஸோ 3 6 18 மொத்தம் வந்து 48. 48 அடிச்சுனா ஒரு பார்ட் 6. அப்போ 3 பார்ட் வந்து 18, 5 பார்ட் வந்து 30. இப்போ 48 வந்துருச்சு பாருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 7:5:7 இது பிரிக்கணும். பிரிச்சுன்னா 12 பார்ட், ஒரு பார்ட் 5, ஸோ 5 பார்ட் 25, 7 பார்ட் 35. இது கண்டெய்னர் ஏ, இது கண்டெய்னர் பி, இது கண்டெய்னர் சி. கரெக்டுங்களா. அவ்வளோதாங்க. கண்டெய்னர் ஏல இருக்கிற மில்க் வாட்டர் தனித்தனியாக பிரிச்சிட்டேன், கண்டெய்னர் பியில் இருக்கிற மில்க் தனியாக பிரிச்சிட்டேன், சியும் தனியாக பிரிச்சிட்டேன். இப்போ நான் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குன்னா 20 30 40 48 53. இங்கே என்ன கிடைக்கும் 50 80 110 115. ஸோ ஆன்சர் 53:115. ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். ஸோ மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இன் ஆல் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ ஒரு 3 கண்டெய்னர்ஸ் கொடுத்துருவாங்க, அவங்கள அந்த கண்டெய்னர்ஸில் கெப்பாசிட்டி ரேஷியோவாக கொடுத்துருவான். அந்த கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கண்டெய்னர்லையும் இருக்க மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ கொடுத்துருவான். நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப்பு இந்த எல்லா நம்பர்ஸ்க்கான ஒரு எல்சிஎம் ஃபைன் பண்ணிடுங்க. அந்த எல்சிஎம் வச்சு இந்த கண்டெய்னரில் இருக்க கெப்பாசிட்டியை பிரிச்சிருங்க. இப்போ ஃபஸ்ட்டு கண்டெய்னர் கெப்பாசிட்டி 60, செகண்ட் கண்டெய்னர் கெப்பாசிட்டி 48, 3க்கு 60. இப்போ இதை வச்சு நீங்கள் பிரிக்கும்போது அழகாக பிரிச்சு போயிடலாம். ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் 1:5 பிரிக்கணும். 60 1:5 பிரித்தேன் அப்படின்னா 10:50. செகண்ட் கண்டெய்னர் 48 பார்ட், அதை நான் 8 பார்ட்டாக பிரித்தேன் அப்படின்னா ஒரு பார்ட் 6, இப்போ 3 பார்ட் 18, 5 பார்ட் 30. மூணாவது கண்டெய்னர் கெப்பாசிட்டி 60, அது நான் 12 பார்ட்டாக உடைக்கணும், ஒரு பார்ட் 5, 5 பார்ட் 25, 7 பார்ட் 35. மொத்தமாக ஆட் பண்ணால் இது மில்க்கு, இது வாட்டர். அவ்வளோதாங்க. ஸோ ஆன்சர் 53:115 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கிளியருங்களா. நெக்ஸ்ட். ஸோ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாக்ஸ் ஏ கண்டெய்ன்ஸ் wheat worth ₹30 per kg and box B contains wheat worth ₹40 per kg. If both A and B are mixed in the ratio 4:7, then price of mixturing per kg is. இப்போ அமௌண்ட் கொடுத்துட்டீங்க, எனக்கு குவான்டிட்டி வேணும் இல்லையா, நான் குவான்டிட்டி அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ 4 கிலோ 30 kg, 7 கிலோ 40 kg, மொத்தமாக தானே வேணும், டிவைட் பை 11. புரியுதுங்களா. 4 கிலோ 30 kg, 7 கிலோ 40 kg. ஓகேங்களா. மொத்த அமௌண்ட் கிடைக்கும். அப்போ என்ன செய்யறாங்க, இந்த ப்ரைஸ் ஆஃப் மிக்சரிங் பெர் கேஜினா மொத்த அமௌண்ட்டை கூட்டி டிவைட் பை மொத்த குவான்டிட்டி கீழே போட போகிறேன். மொத்த குவான்டிட்டி 11, 7 + 4 11. அப்போ என்ன கிடைக்கும், இது ஒரு 120, இது ஒரு 280 டிவைட் பை 11, 400 டிவைட் பை 11. ஸோ 3 11 33, மிச்சம் 7, 6 11 66, மிச்சம் 4, 3 33, 36.3 சம்திங்கில் வரணும். ஸோ ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் மை ஆன்சர்ஸ். பட்டுங்களா. ஆக்சுவலாக கொஸ்டின்ஸ் எது மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ ஓவரால் அமௌண்ட் எவ்வளோ, அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி கீழே வந்து ஓவரால் குவான்டிட்டி எவ்வளோ, அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா. அதுதான் அவங்க ப்ரைஸ் ஆஃப் மிக்சரிங் பர் கேஜி டோட்டல் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட். A mixture contains 6 liters oil and rest water and the oil which consumes 70% of the mixture கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இந்த மிக்சரில் 60 லிட்டர் ஆயில் இருக்குது, ஆனால் அந்த ஆயிலோட பர்சன்டேஜ் 75% தான். அப்போ 75% 60 லிட்டர் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 25 லிட்டர் பர்சன்டேஜ் தான் வாட்டர். எவ்வளோ இருக்கும், இது 3 பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. 3 பார்ட் 60னா ஒரு பார்ட் 20 லிட்டர்.
அப்போ 20 லிட்டர் தண்ணி 20 லிட்டர் ஆயில் இருக்கு உள்ள. ஓகேங்களா? அடுத்து என்ன சொன்னா, இஃப் X liters of water and 10 liters of oil is added to the mixture. அப்போ 60 லிட்டர் ஆயில் கூட 10 லிட்டர் ஆயில் நான் ஆட் பண்றேன். 70 லிட்டர் தண்ணி கூட X லிட்டர் வாட்டர் நான் ஆட் பண்றேன். மிக்சர் எப்படி மாறுது அப்படின்னா, இந்த குவான்டிட்டி ஆஃப் ஆயில் எப்படி இருக்குன்னா, இந்த ரிசல்டன்ட் மிக்சர் இஸ் டபுள் த வாட்டர். ஸோ வாட்டரோட டபுள் மடங்கு ஆயில் இருக்கு. அப்போ 1னா இது 2. கரெக்டுங்களா? அப்போ என்ன வரும்? ஸோ 70 டிவைட் பை 20 + x = 2/1. இது 1, இது 35. அப்போ 35 = 20 + x. அப்போ x = 15. கரெக்டுங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ 15ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 15 லிட்டர் தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணுறதா அர்த்தம். ஸோ ஆப்ஷன் B is your answer. Next, a container contains a mixture of two liquid X and Y in the ratio of 1:4 respectively. When 30 liters of mixture is taken out and 30 liters of mixture liters of liquid X is poured into the container, the ratio becomes 3:2 respectively. Then find how many liters of liquid Y was contained initially in the container. Okay, a container contains mixture of two liquids X and Y in the ratio 4:1. இது X, இது 4X. First line. When 30 liters of mixture is taken out, 30 liters எப்படி எடுக்க முடியும்? 1:4 ratio தான் எடுக்க முடியும். அப்போனா என்ன கிடைக்கும்? 30/5னா 6. அப்போ இங்கேருந்து 6 எடுக்கலாம், இங்கேருந்து 24 எடுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு 30 லிட்டர் எடுக்க முடியும். 1:4 ரேஷியோலாம் எடுக்க முடியும். ஓகேங்களா? taken out and 30 liters of liquid X is poured into the container. இதுதான் liquid X. இங்கே 30 liters நான் ஆட் பண்ணுறேன். என்ன பண்ணால் ரேஷியோ 3/2 மாறுது. இப்போ என்ன கிடைக்கும்? X + 24, 4 வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டேன்னா X - 6 = 3/2. இது 1, இது 2. ஓகேவா? அப்போ X + 24 ஸோ என்ன கிடைக்கும்னா 2 + 3 6x - 36. ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? 6x - x. இந்த பக்கம் வந்துச்சுன்னா 36 + 24 60. அப்போ 60 = 5x. x = 12. x = 12. என்ன கேட்குறேன்னா, how many liters of liquid Y was contained initially? ஸோ liquid Y வந்து 4. அப்போ 4x 4 × 12னா 48 liter is your answers. 48 liter is your answers. அவ்வளோதாங்க. கிளியருங்களா? 40 liters is your answers. எஸ், நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவங்க என்ன ரேஷியோவில் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் வெளியே எடுக்கும்போது அந்த ரேஷியோவில் தான் எடுக்கணும். என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ நீங்கள் வெளியே எடுக்கிறோம் அந்த ரேஷியோவில் தான் எடுக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a jar contains 40 liters of pure milk. If 4 liters of milk is taken out and replaced by water and this process repeated 2 more times, then find the quantity of milk in the final mixture கேட்டிருக்காங்க. எப்படி பண்ணலாம்? இது நம்ம மிக்சர் அலிகேஷனாக நம்ம கண்ணில் பட்ட முதல் கேள்வி இந்த கேள்வியாக தான் இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க, அது இல்லாமல் எகைன் ஒரு 2 டைம்ஸ் பண்ணுறாங்க, மொத்தம் 3 டைம்ஸ் பண்ணுறாங்க, 4 லிட்டர்ஸ் வெளியே எடுக்கிறாங்க. இது மாதிரி கொஸ்டின் எப்படி ப்ரொசீட் பண்ணால், மொத்தம் ஃபைனலாக இருக்கிற ஓவரால் பியூர் மில்க் எழுதிடலாம். 1 மைனஸ், ஓகேங்களா, 1 மைனஸ், ஸோ 4 லிட்டர்ஸ் எடுக்கிறீங்க டிவைட் பை 40லேருந்து. ஓகே, எத்தனை டைம்? 3 டைம். இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 40. ஸோ இது 1, இது 10. ஸோ 1 மைனஸ் 1/10 ஹோல் கியூப். அப்போ என்ன கிடைக்கும்? 40 × ஸோ 10 - 1 9. ஸோ 9 கியூபு, இங்கே 10 கியூப். என்ன கிடைக்கும்? 40 × 729 டிவைட் பை 1000. இதையும் அடிச்சிடலாம். ஸோ 729 × 4 என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4 9 36 6 மிச்சம் 3. 24 4 2 8 11 1 மிச்சம் 1. 28 29 டிவைட் பை 100. இப்போ கீழே 100 இருக்கு இல்லையா, 2 சார்ந்த புள்ளி வச்சா போதும். 29.16 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 29.16 லிட்டர் இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இது மாதிரி கொஸ்டின் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு மொத்தமாக இருக்கிற லிட்டர்ஸ், ஓகேங்களா, அங்கேருந்து 1 மைனஸ் எவ்வளோ எடுக்கிறீங்க டிவைட் பை மொத்த குவான்டிட்டி, எத்தனை டைம்ங்கிறத மேலே எழுதுனா போதும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட், the ratio of lead and tin in two alloys are 2:3 and 3:1 respectively. In these two alloys are mixed in the same quantity, find the ratio of lead and tin in the new alloy. இது மாதிரி கொஸ்டின் கேட்டால் எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்னா, இது ரெண்டுக்கான எல்சிஎம் எடுத்துருங்க. இதோட கவுண்ட் 5, இதோட கவுண்ட் 6. அப்போ 5 4 எல்சிஎம் 20. அப்போ என்ன சொல்கிறேன்னா, மொத்தமாக இருக்கிற அந்த அலாயோட ஸ்ட்ரென்த்து வெயிட்டே நீங்கள் 20 வச்சுக்கோங்க.
அப்போ 20-ஐ டிவைட் பை 5ல் போட்டிங்க அப்படின்னா ஒரு பார்ட் 4. அப்போ 2:3ல் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் 8, 12. இது ஃபர்ஸ்ட் அலைன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3:1 அதுவுமே 20 தான். அதை நீங்கள் 4ல் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு பார்ட் 5. அப்போ 3 பார்ட் 15, ஒரு பார்ட் 5. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 23, 17. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். சேம் குவான்டிட்டி தான் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஜஸ்ட் நான் எல்சிஎம் மட்டும் எடுத்து எல்லாமே சேம் குவான்டிட்டி ஆக்கிட்டேன். அதாவது லெட்டையும் அலாயவும் எப்படி கொண்டு போயிருக்கேன் அப்படின்னா ரெண்டு இதுலையுமே மொத்தமாக 20 குவான்டிட்டி. ஸோ 20 நீங்கள் லெட்டு தனியாக டின் தனியாக பிரிச்சிங்கன்னா 8:12 வரும். செகண்டில் 15:5 வரும். மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 23:3, 17 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். இந்த வேலை மிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A jar contains a mixture of apple and grapes juice in the ratio of 3:6. If 40 liters of apple juice and 70 liters of grapes juice added in the mixture, then the ratio of the apple and grapes juice in the resultant solution becomes 2:3. If the initial quantity of mixture in jar is 140 liters, then find the initial quantity of grapes juice ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ யூஸ்வலாக அந்த கொஸ்டின் எப்படி ப்ரொசீஜரைஸாக அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 டிவைட் பை 3 + x மொத்தம் 140 லிட்டர்ஸ். இது கூட இன்னொரு 40 லிட்டர் நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? டிவைட் பை அடுத்து இருக்கிறது கிரேப்ஸ், அது எக்ஸ் டிவைட் பை 3 + x. ஓகேங்களா? இன்ட் அதே 140. இங்கே வந்து நான் 70 லிட்டர் ஆட் பண்ணுறேன். இங்கே என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு 2/3 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணி நீங்கள் ஆன்சர்ஸை கொண்டு வரணும். ஓகேவா? நீங்கள் ப்ரொசீட் பண்ணி நீங்கள் ஆன்சர்ஸை கொண்டு வரணும். இங்கேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நீங்கள் அமௌண்ட்டை பிரித்து கொடுக்கணும். ஐ மீன் அந்த குவான்டிட்டியை நீங்கள் பிரித்து கொடுத்து ஃபஸ்ட் வே. இதுலேருந்து எக்ஸை ஃபைன் பண்ணணும். எக்ஸை ஃபைன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒரு ரேஷியோ கிடச்சிடும். அப்போ இந்த 140 நீங்கள் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட் வே. நான் இந்த கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா இப்படியும் போடலாம். நான் இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ண அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறேன். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ 40 லிட்டர்ஸ் ஆப்பிள் ஜூஸையும் 70 லிட்டர்ஸ் கிரேப்ஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டு 2:3. அப்போ நான் அதை மைனஸ் பண்ண போகிறேன். அப்போ 2x இருக்கு இல்லையா, இதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இங்கேருந்து ஆப்பிள் ஜூஸ் 40 மைனஸ் பண்ண போகிறேன். கரெக்டு தானே? இப்போ அடுத்து கிரேப்ஸ் 3x இருக்கு இல்லையா, அது கூட நான் ஆட் பண்ண 70 மைனஸ் பண்ண போகிறேன். இது மைனஸ் பண்ணிட்டா பழைய குவான்டிட்டி, இதை மைனஸ் பண்ணிட்டா பழைய குவான்டிட்டி. ரெண்டு பழைய குவான்டிட்டி சேர்த்தா எனக்கு 140 லிட்டர் கிடைக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? 2 + 3 5x, இது மைனஸ் 110 = 140. அப்போ 5x = 250, x = 50. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 2x இருக்கு, இங்கே 2 × 50 - 40 என்ன வரும்? 100 - 40னா 60. இதுதான் பழைய ஆப்பிளோட குவான்டிட்டி. ஓகேங்களா? இதுதான். இப்போ அடுத்து கிரேப்ஸோட குவான்டிட்டி எப்படி கொண்டு வருவீங்க நீங்கள்? 3x 3 × 50 - 20. 150 - 70னா 80. இதுதான் கிரேப்ஸோட குவான்டிட்டி. ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 140 கிடைச்சிரும். என்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் கிரேப்ஸ். ஸோ 80 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 80 இஸ் யுவர் ஆன்சர். அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன கொண்டு வந்தாங்களோ அங்கேருந்து கொஸ்டின் அப்படியே ரிவர்ஸ் கொண்டு போயிருக்கேன். அதாவது இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரேஷியோ 2:3ன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் ஆட் பண்ணாமல் மைனஸ் பண்ணி பழைய குவான்டிட்டிக்கு போயிடுறேன். அதான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். 2x 3xங்கிறது புது குவான்டிட்டி. அங்கேருந்து 40 மைனஸ் பண்ணால் பழைய குவான்டிட்டி, இல்லை 70 மைனஸ் பண்ணால் பழைய குவான்டிட்டி ஆட் பண்ணால் 140 கிடைக்கணும். இங்கேருந்து கொஸ்டினை கொண்டு போயிடலாம். ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். கிளியருங்களா? நெக்ஸ்ட். A seller sells milk for a wedding function. The ratio of milk and water in the 30 liters mixture is 3:2. அப்போ என்னங்க வரும்? இது 12 லிட்டரு, இது 12 லிட்டர். அப்போ தான் உங்களுக்கு 30 கிடைக்கும். If you add 7 liter milk and 3 liters milk water in the mixtures. ஆக்சுவலாக அது மில்க் இல்லை, இங்கே வாட்டர் மட்டும்தான். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 18 + 7 and 12 + 3 water in the mixture. Then find the new ratio of milk and water ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 25/15. அப்போ 5/3 is your answers. 5/3 is your answers. கவனமாக பாருங்கள், 3:5 இருக்குது. 5:3 தான் உங்களோட ஆன்சர்ஸ். ஓகேங்களா? இதே கேள்வியை கரெக்டாக கொடுத்துட்டு இந்த லைனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லைனை மட்டும் மாற்றிடுவாங்க. வாட்டருக்கும் மில்க்குக்கும் சொல்லு அப்படின்றாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்காக ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்.
There are two jars containing acid of 70% and 70% concentration respectively. If 8 liters from the first vessel and 30 liters from the second vessel are mixed, then what will be the ratio of acid and water in the final mixture கேட்டுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு ஜார் இருக்கு. இது ஏ ஜாரு, இது பி ஜாரு. இது ஆசிட்டுக்கும் வாட்டருக்குள்ள ரேஷியோ. ஃபர்ஸ்ட்ல இது 50னா இதுவும் 50 தான் இருக்கணும். அதாவது 1:1 ரேஷியோ. செகண்ட் ஜார்ல இது 70னா இது 30 இருக்கணும். அதாவது 7:3 ரேஷியோ. இப்போ 8 liters ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வெசல் அப்படின்றீங்க. அப்போ இங்கேருந்து நீங்கள் 8 எடுத்தீங்கன்னா இங்கே 4 எடுப்பீங்க, இங்கே 4 எடுப்பீங்க. செகண்ட் வெசல் வந்து 30 liters எடுக்குங்க. 30 litersனா என்ன பண்ணுவீங்க? இங்கே 21 எடுப்பீங்க, இங்கே 9 இருப்பீங்க. கரெக்டு தானே? உங்களுக்கு சொல்கிறது புரியுது இல்லையா? 8 litersனா பாதியாக பிரிக்கணும். அடுத்து 30 லிட்டர்னா 10 பார்ட்டாக பிரிச்சிங்கன்னா ஒரு பார்ட் 3, 7 பார்ட் 20, 3 பார்ட் 9. ஓகேங்களா? The vessels are mixed. Then what will be the ratio of the acid and water in the final mixes? என்ன வரும்? இது 25, இது 13. அவ்வளோதான் ஆன்சர்ஸ். 25:13 is your answers. அவ்வளோதாங்க. 25:13 is your answers. Okay? Next. Beaker A contains a mixture of oil and water in the ratio 4:3, and the beaker B contains a mixture of oil and water in the ratio 5:2. If mixture of beaker A and B is mixed and the quantity of beaker A and B is equal. இது முக்கியமான ரெண்டு குவான்டிட்டி ஈக்குவல்னு சொல்கிறீங்க. தென் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஆயில் அண்ட் வாட்டர் இந்த ரிசல்ட் மிக்ஸ். நம்ம ஆல்ரெடி போட்டோங்க இந்த கொஸ்டின்ஸை. ஓகேங்களா? ஸோ என்னன்னா ரெண்டுக்கும் உள்ள எல்சிஎம் பாருங்களேன். இங்கே 7, இங்கேயும் 7. அப்போ எல்சிஎம்மே 7 வச்சுக்கலாம். டேட்டா எப்படி பிரிக்கலாம்? இதை 4, 3 பிரிச்சுக்கலாம். இது 5, 2 பிரிச்சுக்கலாம். ஸோ 9:5 is your answers. அவ்வளோதான். 9:5 is your answers. சில கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம் கொண்டு வருவோம், காமனாக வேல்யூஸ் கொண்டு வருவோம். பட் இந்த கொஸ்டினில் அன்ஃபார்ச்சுனேட்டடாக 4:3னாலும் 7 தான், 5:1னாலும் 7 தான். அப்போ குவான்டிட்டி ஆல்ரெடி ஈக்குவலாக தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே 7 பார்ட் இருந்துச்சுன்னா 4 பார்ட் ஆயில், 3 பார்ட் தண்ணி. அவ்வளோதான். இங்கே 4 பார்ட் ஆயில், 3 பார்ட் தண்ணி. இங்கே 5:2, 5 பார்ட் தண்ணினா 5 பார்ட் ஆயில், 2 பார்ட் தண்ணி. ஆட் பண்ணி 9 பார்ட் ஆயில், 5 பார்ட் வந்து உங்களுக்கு தண்ணி. ஸோ 9:5 is your answers. கொஸ்டின்ஸ் பார்க்கறது தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, விஷயம் ஒன்றுமே இல்லை. Next, vessel A contains a mixture of milk and water in the ratio 5:4, and vessel B contains a mixture of milk and water is in the ratio 3:2. If the mixture from vessel A and B is mixed, then the quantity of milk and water in the final solution is 32 liters and 24 liters respectively. Find the initial quantity of vessel A ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? முதல்ல vessel A எடுத்துக்கிறேன். இதில் மில்க்குக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோவை 5x 4x எடுத்துக்கலாம். அடுத்து வெசல் பி போகிறேன். இதில் மில்க்குக்கும் வாட்டருக்குள்ள ரேஷியோவை 3y 2yன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன சொன்னேன், நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மில்க் மட்டும் எனக்கு 30 லிட்டர் கிடைக்குது, வாட்டர் மட்டும் எனக்கு 24 லிட்டர்ஸ் கிடைக்குது அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இது 5x, இது மில்க்கு, இங்கே 3y, ரெண்டையும் சேர்த்தா 32 லிட்டரு. இங்கே 4x, இங்கே 2y, ரெண்டையும் சேர்த்தா எனக்கு 24 லிட்டர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இதை மட்டும் 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ ஆக்சுவலாக XY கிடச்சிருச்சு. இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிடும். எப்படி சால்வ் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணேன்னா இது 2x + y = 12. இப்போது இங்கே y இருக்குது, இங்கே 3y இருக்குது. இதை நான் 3yஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா 5x + 3y = 32. இதை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா ஸோ 6x + 3y ஸோ 36. கரெக்டுங்களா? 36. இப்போ சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. அடிச்சிங்கன்னா -x = -4, x = 4. எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. உங்களுக்கு y வேணால் என்ன பண்ணலாம்? ஏதாவது உங்களை போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதிலே பண்ணுறேன் நான். அப்போ 2 × 4 + y × 12. அப்போ 8 + y = 12. ஒய்க்கான வேல்யூவும் 4 தான். ஒய்க்கான வேல்யூ 4 தான். ஓகேங்களா? அப்போ என்ன வேணும்? ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் வெசல் ஏ. வெசல் ஏனா இது. ஸோ அப்போ என்ன வரும்? எக்ஸ்க்கான வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். கரெக்டுங்களா? எக்ஸ்க்கான வேல்யூஸ் மட்டும் கொடுத்தா போதும். அப்போது 5 நாளும் பார்த்தீங்க அப்படின்னா 20 + 4 நாளும் 16, மொத்தமாக 36 லிட்டர்ஸ். அவ்வளோதான். மொத்தமாக 36 லிட்டர்ஸ் முடிஞ்சிருச்சு கொஸ்டின்ஸ். கிளியருங்களா? ஸோ 2 குவான்டிட்டி, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கான ரேஷியோ மொத்தமாக அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இது நம்ம எக்ஸ்னு வச்சா இது நம்ம எக்ஸ்னு வைக்க முடியாது. அதே வேல்யூ தான் இங்கே வரும், நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு வேறு தான், இதுக்கு வேறு தான் வச்சாகணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 32 and 25 கிடைக்குதுன்றாங்க. 2 ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக XY கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த வெசல் A contains mixture and milk, mixture of milk and water in the ratio 4:3, and vessel B contains 6 liters of milk, mixture of milk and water in the ratio 7:5. If the vessels A and B mixture is mixed and then the ratio of the milk and water becomes 11:8, then the final initial quantity of vessel A ன்னு கேட்டிருக்காங்க.
ப்ராபப்ளி நீங்க ஆப்ஷன்லேருந்து பண்ணோட உங்களுக்கு ஆன்சர்ஸ் வருங்க. ஆப்ஷன்லேருந்து நீங்க போம்போது, உங்களுக்கு இங்க ஒரு அமௌண்ட் குவான்டிட்டிஸ் கிடைக்கும். அந்த குவான்டிட்டியோட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 11:8 வரணும். அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரொசீஜரா எப்படி போகணும் அப்படின்னா, ஸோ முதல்ல 4x இவங்க 3x. வெசல் Aல இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். வெசல் B contains 6 liters of mixture of milk and water in 7:5. அப்போ நீங்க ரேஷியோவா அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டியா பிரிச்சீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 60/7 + 5 12. ஒரு பார்ட் 5. அப்ப 7 பார்ட் 35. கரெக்ட்டுங்களா? 7 பார்ட் 35. அப்ப 5 பார்ட் 25. இத நீங்க ஆட் பண்ண மூலியமா 11:8 கிடைக்கும்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். கிளியருங்களா? 11:8 கிடைக்கும்னு அவங்க சொல்றாங்க. ஓகே. ஓகே. என்ன பண்ணலாம்? கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஸோ 4 8 32x. 3 8 240. 5 8 40 280 ஈக்குவல் டு 33x ப்ளஸ் 275. 33 32. அப்போ x 280 275 டிஃபரன்ஸ் 5. அப்போ எக்ஸோட வேல்யூ 5. எக்ஸோட வேல்யூ 5. உங்களுக்கு என்ன வேணும்? ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் வெசல் ஏ. இனிஷியல் குவான்டிட்டினா 7 பார்ட்டுங்க. அப்போ 7 × 5னா 35 பார்ட். இதுதான் ப்ரொசீஜர். கிளியருங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். பட் வேற மாதிரி அந்த கொஸ்டின் எப்படி ட்ரை பண்ணலாம் சொன்னேன். ஆப்ஷன்லேருந்து போகலாம். இன்கேஸ் இதான் ஆன்சர் எனக்கு தெரியும். 35. 35 4:3 பிரிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் 5ன்னு கிடைக்கும். அப்போ 4 பார்ட் 20, 3 பார்ட் 15. அது கூட ஒரு 35ஐயும் ஒரு 25ஐயும் ஆட் பண்ணுறீங்க. என்ன கிடைக்கும்? இது 55, இது 40. கரெக்டுங்களா? இது 11 5, இது 8 5. கிடைச்ச 11:8 அப்படியும் போடலாம் கொஸ்டினை. உங்களுக்கு எது டைம் 30 செகண்ட் 1 நிமிஷத்தில் அந்த கொஸ்டினை முடிக்கும் போது நீங்கள் அந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம். Last question. So vessel A contains 90 liters of milk which is 60% of the quantity of vessel Aன்றாங்க. அப்ப 90 லிட்டர் தான் மில்க். ஓகேங்களா? இது வந்து 60% குவான்டிட்டி. அப்ப 60% 90 அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கு? 40%. 40 என்னவா இருக்கும்? இது 2, இது 3. 3 பகுதி 90னா 2 பகுதி 60 இருக்கும். கரெக்டுங்களா? 2 பகுதி 60 இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க? So vessel A contains 9 liters milk which is 60% of the quantity of vessel. அப்ப 60% 90, மிச்சம் 40% 60. Rest of quantity is water, water is 60. If x liters of milk and x plus 10 liters of water is added to vessel A. அப்ப என்ன பண்ணுவீங்க? 90 plus x. அடுத்து 60 plus x plus 10. என்னவா மாறுதுன்னா 6/5 மாறுதான். ஓகேங்களா? என்ன பண்ணலாம்? 450 plus 5x. இது ஆக்சுவலாக 70. அப்போ 420 plus 6x. ஓகேங்களா? அப்போ 30 = x. கிளியர் தானே? 6x - 5x 450 - 420. அப்போ x = 30. x = 30. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா if vessel B contains x plus 30. அப்போ எக்ஸ்ட்ரா வேல்யூ 30. அப்போ 30 plus 30னா vessel B ஓட கெப்பாசிட்டி 60 லிட்டர். liters of the mixture of milk and water in the ratio 3:2. Then find the quantity of milk in vessel B. மொத்தமா 60 இருக்கு. அது 5 பார்ட்டா பிரிக்கானா 3:2. அதில் 3 பார்ட் வந்து மில்க். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? இது 1. இது என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது 12. ரைட்டுங்களா? இது 12. ஸோ இது 12. ஸோ 12 3 36 லிட்டர். ஸோ 36 லிட்டர்ஸ் ஒரு ஆன்சர். அப்போ 36 லிட்டர் வந்து மில்க் இருக்கும். அப்போ 2 பார்ட் 24 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வாட்டர்ஸ் இருக்கும். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினில் முக்கியமான கீவேர்டு இந்த பாயிண்ட் தான். இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர்ஸ் முடிஞ்சிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா, வெசல் 6 liters milk and water mixture in the ratio of 7:5. If certain quantity of mixture is taken out and replaced with 13 liters of water, then the ratio of the water and milk becomes 4:3. Then find the quantity of water in the final solutions. இதுதான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ இதோட நம்ம மிக்சர் அலிகேஷன்ஸ் முடிச்சிட்டோம். மிக்சர் டாபிக் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் உங்களால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் மட்டும் தான் அந்த கொஸ்டின்ஸை எந்த வேலை அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். மறுபடியும் சொல்கிற விஷயம் தான், மார்க் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் நீங்கள் போகிறனால மட்டும்தான் உங்களால் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.